அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது பண்ணையின் இரண்டாவது பேட்ச் கோழி குஞ்சு எடுக்க போறோங்க. நம்ம 1 மந்த்துக்கு முன்னாலேயே கால் பண்ணி புக்கிங் பண்ணியிருந்தாங்க. அது நேற்றுக்கு சாயந்தரம் கால் பண்ணி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூடிங் செட்டப்லாம் அமைச்சிட்டு தான் நம்ம கோழி குஞ்சு எடுக்க போனோங்க. காலையில் நாங்கள் ஒரு 8 மணி வாக்கில் நாங்கள் அங்கே போயிட்டோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 400 குஞ்சு. நம்ம அந்த குஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூடிங் செட்டப்பில் விடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு வரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு ஹீட் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரொடியூஸ் ஆகு. நம்ம கோழி குஞ்சு விட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை லைட் ஆன் பண்ண அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் நம்மளுக்கு ஹீட் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீனெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது, தண்ணி தான் வைக்கணும். சுடு தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸ் கேர் பவுடர் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்படின்னா அதுக்கு குடிச்சுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீன் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 3 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹீட்டு உள்ள அதிகமாக இல்லை. நான் உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பானையெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் ஏதாவது சேஃப்டிக்காக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பை உள்ளே போட்டு கொண்டு போய் வச்சிட்டோம். ஏன்னா போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இழப்பு ஆச்சு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இழப்பு அதிகமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் முன்கூட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம 3 மணிக்கு நெருப்பு உள்ளே போட்டு வச்சுருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அதை கொண்டு போய் வெளியே கூட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம காலையில் வரை தாங்கணும் அப்படின்ட்டு 2 பானையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.